ஒரு ஆசை இருக்கும். ஒரு மனிதனா பிறந்தா ஏதாவது அந்த பொருள் மேல ஆசை இருக்கும். உனக்கு மண் பொருளாசை இருக்கும். என்னடா சாமி கிட்ட என்னடா கேட்க போற? ஏய் ஏமி கேளாண்டா. டேய் உங்க அப்பா வந்துட்டாங்கடா. பாப்பா எவனை இழுத்துட்டு வராடா டேய். ஒக்காடா ஒண்ணா இருக்க போறான்டா. டேய் உன் பொண்டாட்டி வந்துட்டாங்கடா. அவன்லாம் அதெல்லாம் விரும்ப. சரி சாமி பாக்கிறதுக்கு வந்ததேடா. டேய் ஒரு மானகட்ட கோட் ஒன்னு வாங்கி எடுத்துடா. எங்கடா வச்ச புரிமாவே எங்கேயுமே வச்சிருக்கா. ஐயா பிடிக்கல வாயா. அதெல்லாம் தான் பிடிக்குது. உங்களா தரபடி நீதான் மாயம். எங்கடா தெரியும்? எங்க இருக்கிறீரோ? இங்கே இருக்கிறா. டேய் யுகா புரிமா கொண்டாலையா. எங்கட பையா போறவங்க இந்த நீதி ஜமாலுட தனக்கு திகழ்கிறா போய் உண்டாக்கே. வகை யுத்த பரத தர்ம வத்து வெகுதித்த காலை நான் இந்த ஜனபரபுக்கு போற திருத்தவே மனுந்தோ. ஏய் உலகம் கண்டிலேயே யாரையும் தான் எறும்பு கடை 84 கட்டி இவர் வேதங்கள் உண்டு. அந்த வேதங்களிலேயே கிரைதா கிரைதா ஆவரை கடிந்து நான்கு உலகங்கள் வேண்டும். மறுபடியும் இந்த உலகம் அழிவாரம் வருகின்ற போது உலகம் ஜலமயமாகிறது. ஒரே ஜலமயம் கடல் வந்து முழுக்கும் அந்த பூமியை. எங்க இருக்குது எந்த எல்லாம் இருந்தது 6 கண்டம்ன்றான். 6 கண்டத்திலே எல்லாமும் அழிவு காலம் அந்த நேர காலம் வந்து கொடுத்தனால அழிவு. கண்டிப்பா தண்ணி வந்து வேலை போட்டானே உலகம் எல்லாமே அழிவும். ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா காற்று உள்ள ஒளி மடங்கிடும் உள்ள. எல்லாம் உச்சிகள்ல கட்ட உலகத்தின் கட்டிலேயே கடலிலேயே ஆண் கடலிலே பள்ளி கொண்டு இந்த நாடாளா புத்தகம் மறுபடியும் உலகம் எப்போது நீர் காலம் வருகிறதோ இந்த நீர் வற்ற முடியாத காலம் வரும். கண்டிப்பா ஜலம் மத்தியும் மறுபடியும் உலகத்திலே எந்த புவி மத்தையோ எந்த இது ஜீவனம் இருக்காது. மறுபடியும் அந்த உலகத்தை படைக்க வேண்டுமே என்று இறந்த ஜீவாத்மக்கள் 84 லட்சம் கணக்கு. அப்பேர் வந்து அறிவிலே அந்த ஆவிகள் எல்லாம் இதயத்தை அடக்கி மறுபடியும் ஆறாருக்கு என்ன பிறப்புகளோ எந்தெந்த பிறகுகளோ எந்தெந்த ஜீவனங்களோ பிறப்பு உண்டு ஜீவன் உண்டு. அவரவருக்கு இன்பம் துன்பம் நஷ்டம் கஷ்டம் இருக்கிறது. அக்கிரமம் இருக்குது நல்லது இருக்குது. அவரவருக்கு தான் இந்த பிறவிகளை ஆறாருக்கு என்ன பிறகு என்று அழிக்க முடியாது. நாராயணனாக பிறந்து உலகத்தை உடைக்க முடியாத சிவன் நாராயணன் முதல் காலத்தில் வைகுண்டத்திலே இருந்தா வருவதே. அப்படி அவருகின்ற காலத்திலேயே வைகுண்டத்திலே ஆழ்ந்த நித்திரையில இருக்கின்ற போது ஒரு சமயம் நல்ல தூக்கம் உறங்கும் போது வார்த்தையினுடைய காவலர்கள் மெய்க்காவலர்கள் ஜெயவிஜயன் என்பவர் இருந்தார்கள். காவலர் மெய்க்காவலர் என்று பேர் 2 பேரு. அவர்கள் இருக்கின்றவர்களிடம் சொல்ல அப்பா எனக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்து விட்டது. யார் வந்தாலும் என்னுடைய ஆலயத்தில் உள்ள விடாத. உங்களை அறியாத வெளில வரக்கூடாது. அனுமதி இல்லை. நித்திரை தெளிந்து இருந்த பிறகு யாராலும் உள்ள விடு. அப்படி இல்லை கேட்ட காலத்திலே ஜெயவதியர் சொன்னாங்க கரிகள் சாமின்னா இதற்கு உண்மை விபத்து நடந்தது. தாய் சத்தியபுரமாக இருக்க முடியாத பெருமனுடைய படைப்பிலே அவன் படைத்தானே தவிர முதல்ல அழிவு 4 மகளை படைத்தான். யாரா? ஜனகர், ஜனகுமாரர், ஜனகாதர், ஜனகந்தர்வர். ஜனகந்தர்வர் 4 படைப்பிலே பிறந்து குதிக்கை. பிறந்த உடனேயே ஆன்மாவளம் ஜனமா பிறகும்போது குழந்தை இல்லை. பிறகும்போதே ஓடுவான். ஐயோ பிறந்த உடனே ஆமா தெய்வீக துறையிலாச்சு. பிறப்பிலே 4 பிறந்தார்கள். அவன் தோற்றம் அளித்தான் பெருமா. இது அப்பனை கூட பார்க்காது 4 குடும்பத்து ஓடுவோம். நடக்கு உண்டு ஓடுது 4 பேர் ஓடுகின்ற போது படைத்தவன் பார்த்தான் பெருமா. அப்பா பிள்ளைங்களா எங்கேயோ போகிறீங்க இல்லை அப்படின்னு சொன்னா எங்க தாத்தா பார்க்க போறேன். யாரு இங்க வரானு இங்க பார்க்கணும் என்ன பார்க்க போறான் ஓடுகின்ற படைத்தவன் நான் தான். நாராயண பார்த்து போகிறீங்களே நீ பார்த்துட்டு நான் சொல்ற வார்த்தை கேட்டுட்டு போங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீ என்ன பார்க்கறது மதிக்கிறது கொஞ்சம் நானு 4 மதிக்காமல் பத்தி அவங்க ஓடினார்கள். அங்கே ஓடுகின்ற அளவிலே
ஆழ்ந்த திட்டம் இருக்கிறேன் நான். ஓஹோ உலகத்துல ஆமா அங்க காவல்காரர் இருந்தானுவா 2 பேரு ஜெய விஜயன் இருந்தானுவா. யாருப்பா நீ காவலாளி? ஆஹா தெய்வதைகளை வழிவிடு வழிவிடு எங்க பாட்டனை பார்க்க போறோம். ராஜாவை பார்க்கணும். யாருப்பா நீங்க அவனுக்கு 2 பேரும் திருமணனுடைய புத்திரர்கள். ஆஹா வழிவிட முடியாத உறக்கத்தில் இருக்கார ஐயா. ஆமா அவங்க நித்திரை தெளிச்சு இருந்தால் நான் உங்களை வழிவிடுறேன் வழிவிடுறேன் அப்படின்னு நானும். ஆஹா நீ என்ன தடுக்கிறது? நான் என்ன போறது? பின்ன அட்டு சாப்பிட்டு பாரு 2 கழுத்துலையா ஆளு 2 விட்டுதான் அப்படியே சாமியார் உள்ள போயிடுவாங்க. இவன் ஆளு 2 வாங்க உடனே வழி விட்டு போனுவா பையனுக்கு உள்ள போனா நாராயணனுடைய சேவடி வந்து காலில் விழுந்தாங்க. ஆமா வந்தது பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நல்லா தெரியும். ஆஹா ஆஹா எதுக்காக வந்திருக்கான்னு தெரியும். பேரின்ப காண வேண்டியது சிட்டர்களா இருந்தால் உழல்பட்டால் உலகத்தில் நம்ம அகல்பட முடியாது. ஓஹோ பேரின்ப ஞானத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நாராயணத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே வந்து தாத்தா நானுவோம். ஆஹா மகராஜனாயிரு அந்த வந்து காசு கொடுத்தேன். சரி உங்ககிட்ட பேச முடியாது. ஆமா இவங்களை கை கூட்டி அழிப்பிட்டு போய் வாங்கப்பா பேரின்பத்தோடு அப்படின்ட்டு உடனே கோபம் வந்து அவன் பக்கம் திரும்பல 4 பேருக்கும் இவனுக்கு ஒரு திரும்பிடுச்சு. யாரு பேரு? நான் சொன்னீங்க ஏன்டா 2 பேர் சாவுறாங்க. ஆமா தெய்வங்களை அழைச்சி ஏண்டா உலகத்திற்கு போது உழவுறாதே. ஆமா நான் இத்தனை தெரிஞ்சு இருந்தா உள்ள விடு அப்படின்னு மதியாத உள்ள விட்டியே. அப்படியே சொன்னேன் இனி முதல் பிடி சாபத்தை அப்படியே ஒரு சாபத்தை கொடுத்து இருக்கிறவர்களுக்கும் என்ன வேண்டு கிடைதான் வாபதி. ஆஹா அந்த யுகத்திலே அந்த 20 குழந்தைகளுடைய பிறப்புகளாக பிறக்கக்கூடிய 2 பேரும் அடங்க 2 பேர் பிறக்கணும். ஓ 2 பேருமே ஆமா ஆஹா இது இரணியன் இடையாக்கதனாகவும் ஆமா ராவணனுக்கு உபகரணாகவும் துரோதன துணிமுகன் மாறி மாறி பிறக்க வேண்டும். துரியோதன் சொல்றாங்க. ஆஹா இப்படியாக பிறக்க வேண்டும். சிசுபாலன் தந்த வர்க்கர் அது விட்டு நான் கோபடிக்கிறேன். சிசுபாலன் தந்த வர்க்கர் தான் முக்கியமானது. ஆஹா எது கோபடி கொத்தல அதுதாங்க எதிரிகளாக வருத்த பிறக்க வேண்டும். ஆஹா ஐயா காலமெல்லாம் உங்களுக்கு காவலா இருந்தோம். நாங்க மெய் காவலராக ஆமா சாபத்தை கொடுத்துட்டீங்களே. இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்தீங்க. உங்களோட பாதத்தை சீக்கிரம் வந்து அடையணும். அதுக்கு வழி சொல்லிங்க நாங்க. ஆஹா அப்படி போது உங்களுக்கு சத்துருவிலே பதவி வேண்டுமா வேண்டுமா மித்திரவிலே பதவி வேண்டுமா ஆஹா அப்படின்னு கேட்டேன். சத்துரு இருந்தால் என்னன்னா எதிரா மித்திரு வந்தா நண்பர் நண்பர் அந்த சீக்கிரம் வர முடியாது. சத்ருவாக எதிராக வந்து அந்த சீக்கிரம் இப்படி பாலத்தை அடையலாம் அப்படி என்பதெல்லாம் சொன்னேன். அதே விதமாக ராவணன் இடையாகவும் 2வது விதத்திலே ராவணன் கும்பகரனாகவும் 3வது விதத்திலே சிசுபாலன் தந்த வக்கர் வக்கர தந்தன்னு சொல்லலாம். தந்த வக்கர் வேற வக்கர தந்தாலும் அவனுக்கு கொடுத்து திரைதா 2 யுகத்திலே முடித்தோம். 2 என்ன சமாளம் முடித்தோம். ராவணன் பொருள் பிடித்தோம். மறுபடியாவது துவாபர யுகம் சிசுபாலன் தந்த வக்கர் இதா அவனே வந்து பிறந்திருக்கான 2 பேரும் ஜெய விஜயன். அப்படி இருக்கின்ற அளவிலே இந்த பிறவியாக எதிரிகள் எனக்கு எதிரியாக வந்து அமர்ந்தாலும் சரியே. நான் இப்ப யாராவது பிள்ளையாக இருக்கிறேன். என் அத்தை சொல்ல வார்த்தையை கேட்டு ஆமா எங்க மாமா மோகசாமி மணி வந்து எங்க அத்தை சொல் வார்த்தான் என் பிள்ளைகளை காப்பீடு செய்தார் மகனை என்று உரைக்க அதன் பிறகு அத்தை பிள்ளைகள் வாய்க்கு கபாலம் செய்து உள்ளங்கை நெய்யில் நெல்லிக்கறி போலவே நம்ம பார்த்து வருகிறேன். ஆமா அப்படி இருக்க ஐயா இது உள்ள காலத்தில் அவர் யுகத்துல நான் எத்தனாவது பிறவி 8வது பிறவியிலே யாருக்கு நான் பிறந்தேன் என்றான். அடைவுடைய வனமதுராபுரி தோன்றி சிசு வடிவாவது தேவதேவனுக்கு நான் எடுக்கின்ற நாயல் இடையில்லந்தோறும் இஷ்டப்பட்டு வரத்து காடி நேயமுடன் கரிகடலில் உறங்கிக் கொண்டு யாவருக்கும் வீரியபதம் அளிக்கின்றாயே ராகவனே இறைவனே என்பருமானே. அப்பொழுது பாடி ராஜனுடைய தாய் வளர்ப்பு தாய் யாரவள் யசோதா. என்னை வளர்த்தவர்கள் என்னை பெற்றெடுத்தவர்கள் வேறு வசிதேவ தேவகி. அங்க பிறந்தது தவிர பிறப்பு ஒத்து வைக்கிற 8ஆம் பிறகு எடுத்த 8வது பிறகு பிறந்ததுனாலே
அம்மானுக்காக ஒரு மருந்தி எட்டி பார்த்த கூட குட்டி சேர ஆயிடும். அதான் தெரிஞ்சு கதை. ஆ அதன் வாயிலாகவே அம்மாதான் இருக்க முடியாத கம்சனுக்கு தான் விரோதி ஆகிறது. ஆஹா அவனா வந்த விளைவு ஆ அவனால் தோற்றுவிக்கப்பட்ட அசுராக்கள் அசுரா அனைத்தையும் கொன்று ஆ மறுபடியும் அவன் எண்ணிக்கொள்ள நினைச்சேன். அவன் ஒண்ணும் முடியல. அவனையும் மறுபடியும் தீர்த்து கட்டான். ஆ அப்படி இருந்த பிறகு என்ன பிறகு அதனாலவே என் மாமனுக்கு இந்த அம்மாவுக்காக பயந்து போய் தான் கொண்டு போய் யமுனா நதிக்கரை தாண்டி ஆ ஆற்ற கொண்டு போய் பிள்ளையோட குழந்தை வடிவத்திலே கொண்டு போய் ஆ எல்லா பிள்ளையும் அந்த பிடிப்பாய் சாவடிக்கிறோம். ஆமா அதுல இந்த ஒரு பிள்ளையாவது உயிரோடு இருக்கட்டும். ஆ அப்படி என்று தாய் யாருக்கும் தெரியாத இரவோடு இரவாக ஏவாக இரத்திலே சோதி 12 நாள் ஆமா மணிக்கெல்லாம் சோறு மழை பெய்கிறது. ஆ பரசல தூக்கிக்கிறேன் தலையில சுமந்து சுமந்து ஆத்தனாரின் போய் சோதி பணியில இந்த குழந்தை வச்சுட்டு ஆ அவளுக்கு பிறந்த குழந்தை பெண் குழந்தை தூக்கி கூட்டு வந்தாராம் இங்க எங்க அப்பா வசுதேவர் ஆ அப்படின்னு கதை புராணம் சொல்லுது. ஆமா அப்படியெல்லாம் வளர்ந்து ஆ வளர்ப்பு தாயார் யசோதை கட்டகோபுரத்து மனைவியை வளர்ந்து வந்து ஆயர்பாடி கோபாலியை அதை உணர்ந்து ஆ யார் யாருக்கு வாழ்வழிக்க வேண்டும் என்று இருந்து இருந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன். ஆ இவர்களுக்கு அத்தை மக்களுக்கு காவந்து படந்தா இருக்கும். ஆமா அப்படி என்று இங்கேயும் பார்ப்போம் அங்கேயும் பார்ப்பேன் போய் பார்த்துட்டு வரேன். ஆ இதன் வாயிலாக ஆ டேய் ஓ பங்காளி கொடுமை தாங்குவதில்லை என்பது எங்க அத்தை சொன்ன வாக்கு. ஆமா ஆமா என் பிள்ளைகளை அதை பெருமாவி ஆ எப்படியோ கொண்டு வாங்க போல் இருக்குது தீர்த்து வெட்டுவோம். ஆ நயவஞ்சம் பிடித்த துரியோதரன் பிரியோதனம் என் பிள்ளைகளை கொல்ல பாக்குறான்பா ஆமா அப்படின்னு சொன்ன வாக்கு. ஆ அதன் வாயில எப்படிதான் நான் பாத்துக்கிறேன் அத்தை ஆ அப்படின்னு எங்க அத்தை சொன்ன வாக்கு. ஆ யாரு குந்தாதேவி எங்க அத்தை ஆமா எங்க அப்பா கூட பிறந்தவன். ஆ அதன் வாயிலாகவே பாதுகாத்து வருகிறேன். ஆமா அப்படி வந்ததிலே ஆ முக்கியமான கட்டம் அவன் செய்த சதி உதவ ஒன்று ஆ என் பாப்பா துணியா விட்டாம வச்சா ஆமா அதான் இன்னும் எனக்கு தாளல ஆ பாட சபையிலே அமர்ந்திருக்க சபையிலே ஆமா பெரியவர்கள் குருபுரியோடு இருக்கின்ற சபையிலே ஆ சேலையை விட்டான் தண்ணி விடுத்து. ஆமா ஆமா அதனாலவே அவனை வஞ்ச வச்ச படுபாய் விடக்கூடாது. ஆ தெரிஞ்சா ஆ அறுபறை சொல்லிதாமும் ஆமா ஆயிரம் முறை தலைக்கு அவள் ரோக்கா திருமண சத்தியவடிவோ ஆ திருச்செவில் இவள் முழு சென்று இசைந்த காலை ஆமா மறு மலர்மென் ஆ குடல் மாதில் மனம் நெடுஞ்ச வகை வருத்த வந்து தோன்றி ஆ கையவர்கள் அனைவரும் ஆ பிறர் இவர்க்கும் தெரியாமல் நாட்களை கூர்ந்து ஆஹா சேலையை தான் படுவாரி. ஆமா ஒரு சேலைக்கு 1000 சேலையாக யாரும் அறியாத அந்த பங்கம் ஆ அதை தெரியாம பிடிக்கி ஆ வஸ்திராபுரம் பங்கம் மானத்தை காத்தினான். ஆமா அவன் செய்த ஒன்று ஆ தெரியுதா ஆமா. பலவிதமான நூல்கள்லாம் செய்தா போனா போகுது போனா போகுது. பங்காளி உள்ள கொடுமை ஆமா அது வந்து தான் தீரும். ஆ எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆமா ஏய் ஆ கடைசியிலேயே ஆ சூது சொக்கட்டா நாடி ஆ அந்த படுவாய் இருக்கிறான் அயவஞ்சன் அவங்கெல்லாம் சகுனியை எடுத்து ஆ சூது சொக்கட்டா நாடினான். ஆடி தான் படைத்த பொருளத்தும் ஆமா தந்தியதான் உடன் தோற்றான். ஆ யார் தருமன் யாரு தருமன் தோத்துட்டானா ஆமா தரையும் தோற்றான். ஆ வான் படைத்த நெடுபூரு செய் ஆ தரகரும் மாநகர தரதில் வழங்குமா என் படைத்த வரி புகழ்த்தால் இவள் படைத்த தரம் என்று சொல்லும். ஆமா யார் படைத்தபடி அந்த வெளியே விட்டான் இல்லாதே ஆ எல்லாத்தையும் ஊத்துட்டான். ஆமா கடைசியில ஆ அனாதியா நிக்கிறாங்க 5 பேரும். ஆ என் தங்கை இப்ப அனாதியா நிக்குது. ஆமா எது சொன்னாலும் விடுற மாதிரி இல்ல. உன மாதிரி இல்ல பெரியவர்கள் சொல் முன்னதிலே ஆ ஜெயித்தவர்களுக்கு தோற்றவர்களுக்கு ஜெயித்தவருக்கு அடக்கம். அடக்கம் அதே பிரகாரமா எழுதிட்டான் காட்டிருக்கானுவோ ஆமா ஐவர்கள். ஆ பேச நேரம் இல்ல. ஆமா ஆமா சரிதா ஆ எப்படி பார்த்தாலும் ஆனால் என்று ஆ பாரபட்சம் காட்டினான். ஆமா சூரிய தேவன் ஆ அச்சபாத்திரத்தை கொடுத்திருக்கிறான். ஆமா அதை கொண்டு காட்டுல என்ன பண்றாங்களோ கஷ்டப்படுறாங்களோ ஆ நல்லபடியா இருக்கிறாங்க. ஆமா அங்கே ஒரு படுபாதம் செய்தான் படுவாய். ஆ துரியோதனன் துர்வாசனை விடுத்து விடுத்து சாபத்தை கொடுத்து அவன் கஷ்டப்படணும் இவர்களும் ஆ என்பதற்காக அங்கப்படாத படப்படுத்தி அனுப்பி வச்சோம். ஆமா ஆமா அந்த சாபத்தை இறைவன் நிவர்த்தி செய்தவன் நான் தான். நீதான் ஆமா ஆ இதெல்லாம் போகட்டும். ஆ இப்படி எல்லாம் இருந்து இருந்து இந்திய விளைவிலே ஆ அடடடடடடட. உனக்கு என்னமோ அந்த ஆசை இருக்கு பாருடா. ஆ நான் எதிரினே தெரியும் அவனுக்கு. ஆ ஆ ஐவருடைய சகாய புருஷன் என்று அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுது தெரிஞ்சிருந்தும் ஆ இன்னைக்கு என்ன யார் வந்து படுபாவிற்கான நயவஞ்சகன் ஆமா சகுனியுடைய வார்த்தை கேட்டு கேட்டு அத வாராதுரியா என்ன கேட்டு
அவன் என்ன ஒரு எண்ணம் கேட்டிருக்கான். ஆ, மாமா 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 சூதாடி ஐவர்களை படாத பாடு செய்து காட்டு ஓட்டிட்டோம். ஆமா அவங்க என்ன பண்றாங்களோ ஆ நாடோடியே போல உணவோ உடுக்க உடையோ ஆ பிழைக்க வழியோ தெரிய அலைஞ்சிருக்க கொண்டு இருக்கிறார்கள். இருக்கார்கள். அலைஞ்சு கிடக்குறானுங்கோ. ஆமா காலமில்ல எனக்கு ஆவாத நம்ம மகவான் ஆ நாராயணன் அவன் அத்தைக்குள்ள இருக்கிற அந்த ஆளு. ஆமா நம்ம எப்படி வந்து இந்த நாட்டை நான் ஆளணும்? ஆ ஐயோ அத்திகா பிரியை ஆ அதுக்கு வழி சொல்லுமாமான்னு கேட்டு கேட்டாங்க. ஆமா துரியோதன சௌரியம். ஆ ஏய் ஏய் அவளை நாட்டில் நடக்கிறானுவோ. ஆ பகவான் வந்து 1000 கோயில் அவர் தனியா இருக்காரு. இருக்கார். யசோத வீட்டுல ஆமா எதையும் கண்டுக்கு போறது இல்ல. இல்ல. இதான் நேரம். ஆ எந்த வழியில போட்டாலும் உன் பக்கம் வர மாட்டாவன். ஆமா ஆமா யார் பகவான்? ஆ உன் பங்கு வர வேண்டும் வந்தா சொந்த பந்தங்களுக்குள்ள பந்தவாசம் இருக்கணும். ஆமா அதுக்கு நல்ல வழி என்ன வழி என்றால் பகவானுக்கு ஒரு மகள் இருக்கின்றார். ஆ சுந்தா சுந்தரபுத சுந்தரி. சுந்தரி. அந்த ஒரே ஒரு பொருள் செல்வ மகள். ஆமா அவளை நீ சொந்தமாக்கினால் ஆனால் ஆக்கி கொண்டால் அப்புறம் மருமவ ஆ. அவர் மருமவ ஆ. அவர் மச்சா சம்பந்தி ஆ. அவராலே பாசை இந்த பக்கம் திரும்பிடும். ஆமாங்க. ஐவர்களை எடுத்து பார்க்க மாட்டான். ஆ நம்ம பக்கமா வந்துருவான். ஆ. இதனால இந்த நாட்டை நீ ஆடலாம்டா. அப்படி இல்ல சொந்த பந்தத்தோட அப்படி போனா அது அவனுக்கு நல்ல வழி பிறக்கும் பிறக்கும். அப்படின்னு இந்த சகுடி சொல்லியிருக்கான். ஆமா அதனால ஆ 7 லட்சம் ஒட்டகத்தை தங்கத்தையும் ஆ 8 லட்சம் கோழியர் கழுதிய துண்ணையும் ஆ அவன் திரளாக கடற்கடலாக வப்பம் சம்பாதிச்சு சொத்து. ஆமா ஊரடிச்சு சொத்து இது. ஆ பங்காளி மோசம் பண்ண சொத்து. ஆமா ஆமா ம். ஆ அந்த சொத்தெல்லாம் சேர்த்து வச்சு 3 பிள்ளை கட்டி வரான். ஆ படைகளை கூட்டி. ஆ அது எனக்கு இன்னைக்கு தெரியும். உனக்கு தெரியும். என்னை சொந்த பந்தமாக்கி இந்த மாமனா சம்பந்தி ஆக்கலாம் வரான். ஆ என் மகளை கேட்கதான் பையனுக்கு. ஆமா அதனால ஆ நான் நடுநாயகன் ஆமா கபட நாடகம் என்ற பெயர். ஆ உனக்கு ஒப்பன் ஒப்பனுக்கு பெப்பதான். ஆமா ஆமா யாராருக்கு என்னென்ன கதி அமைக்க வேண்டுமோ நல்லவனுக்கு நான் நல்லவன், ஆ கெட்டவனுக்கு நான் கெட்டவன். ஆமா ஆமா அவன் என்ன சொந்த கொண்டாட வரான். வரா அவனுக்கு நான் நல்ல மாதிரி நடித்து அடுத்து அவனை படாத பாடு படுத்து அடுத்து கடைசியில அவனுக்கு என்னென்ன போல செய்யணும் என் மனசுக்குள்ள தான் தெரியும். அது சரி. புரியுதா? ஆமாங்க. அதனாலே ஆ யாவற்றமான வேலைக்கும் ஆ. உங்களுக்கு நேரமாவது ஆமா. டைம் இல்ல. ஆ. அதனாலே ஆ. வந்து போய் யாரு என்ன பாருங்க. ஓடியா ஓடியா ஐயா! ஓய்! பொறுத்துவரையா? ஆ ஒட்டகத்திலே விண்ணெடுத்தீங்க. ஆ ஏத்திட்டோம். நான் துவாரை உள்ளே சென்று எங்கள் மாமனை கண்டு ஆ. உங்களை அழைக்கிறார். நாங்க ஓ, மாமா! ஓ, சரி, வேணாம்.